என் பிள்ளையே, இந்த சஷ்டியில் உன்னை காண நான் திருச்செந்தூரிலிருந்து வந்திருக்கின்றேன். உன் மனதிற்கு மாற்றம் வேண்டும். நீ தேடியது கிடைக்க வேண்டும். உன்னை விட்டு விலகியது வர வேண்டும் என்றெல்லாம் என்னிடம் பல்வேறு வேண்டுதலை வைத்திருக்கின்றாய். அந்த வேண்டுதலை நிறைவேற்றும் வகையில் இன்று உன் ஆசையை பலிக்கச் செய்வதற்காக இந்த முருகனானவன் நான் உன்னை தேடி வந்திருக்கின்றேன். உன் மனதிற்குள் 1000 கனவுகளை நீ சுமந்து கொண்டிருக்கின்றாய். அந்த கனவுகளை நிஜமாக்க இந்த முருகனே நான் நேரடியாக வந்து விட்டேன். நீ என்னிடம் உனக்கான அன்பையும் பக்தியும் தந்து விட்டாய். அதன் பிறகும் எதற்காக சற்றும் நிலை தடுமாறி கொண்டிருக்கின்றாய்? உனக்கு எது தேவையோ அதை வாரி வழங்கத்தான் இந்த சஷ்டியில் நான் வந்திருக்கின்றேன். உன் சோதனை காலத்தை எண்ணி நீ கலங்காதே. என்னை வணங்கும் என் பிள்ளைக்கு எப்பொழுதுமே நான் துன்பத்தை கொடுக்க போவதே இல்லை. விரும்பியதை கொடுப்பதற்கு எனக்கு ஒரு கண நேரம் போதுமானது. ஆனால் உடனே தரவில்லையே என்று நீ எண்ணிக்கொள்ளாதே. என் தங்கமே, இதற்கு ஒரு வலுவான காரணம் உண்டு. அந்த காரணத்தை நான் உன்னிடம் சொல்லிவிட்டால் உன் மனதில் தீராத குழப்பத்தை நீ வைத்து கொண்டுதான் இருப்பாய். அதனால் தான் சற்றும் மனம் கலங்காமல் உன்னோடு சேர்ந்து உன் போராட்டத்தை நான் கையில் எடுத்திருக்கின்றேன். நீ வேண்டிய எல்லா வேண்டுதலையும் பெற்றுக்கொண்டு நான் அமைதி காக்கின்றேனோ என்று மட்டும் எண்ணி விடாதே. உனக்கானதை அள்ளி கொடுக்க நானே உன் முன்னின்று உனக்கான ஆசியும் அருளையும் வழங்கியிருக்கும் போது நீ இதற்காக யாரும் இல்லை என்று கலங்குகிறாய். உன் நெருங்கிய உறவிடமிருந்து தானே உனக்கான வெற்றி பொக்கிஷத்தை பெறுவதற்கு இத்தனை முயற்சிகளை எடுத்திருக்கின்றாய். இதோ அந்த முயற்சியானது வெற்றி பெறும் தருவாயில்தான் இருந்து கொண்டு இருக்கின்றது. உனக்கு வேண்டிய உறவையும் மீட்டெடுத்து நான் உன்னிடத்திலே சேர்க்கத்தான் வந்திருக்கின்றேன். இனி உன் வாழ்க்கை என் முன்னே எரிந்து கொண்டிருக்கும் விளக்கை போலத்தான் அங்கு ஜொலிக்கப் போகிறது. தாமதமான விஷயத்தை எண்ணி எல்லாம் நீ கலங்கிக் கொண்டிருக்காதே. அந்த தாமதமான விஷயத்தை தாண்டி தரமானதாக மாற்றுவதற்கு இந்த முருகனே, இந்த வேலவனே உன்னை தேடி வந்திருக்கும் போது நீ நினைத்த காரியம் நினைத்த மாதிரி தான் நடக்கப் போகிறது. உன் தைரியம் இழந்து நம்பிக்கை இழந்து அடுத்தது என்ன செய்ய போகிறோம் என்று கேட்கின்றாய். என் பிள்ளையே, உன் தைரியமாக நானே உன் முன்னே நின்று கொண்டு இருக்கும் போது உன்னை வழிநடத்துவது யாரென்று நீ கலங்கிக் கொண்டிருக்காதே. உன் சோதனைகளை முறியடித்து உன் வேதனைகளை எல்லாம் வேரோடு அகற்றிவிட்டு உனக்கு தருவது உனக்கு பிடித்தமான ஒன்றாக இருக்கும் போது எதை இழந்துவிட்டேன் என்று எண்ணிக்கொண்டிருக்கின்றாய். உனக்கான சந்தோஷத்தை என் அன்பினாலும் அருளினாலும் பெறப்போகும் என் செல்ல பிள்ளையாக இருக்க போகும்போது நீ இதை நினைத்தும் வருந்தாதே. நீ ஒரு விஷயத்தை ஆழ்ந்த சிந்தனைகளோடு எண்ணிக்கொள். இது இப்படித்தான் இந்த நேரத்தில் நடந்தால் எவ்வளவு அழகாக இருந்து கொண்டு இருக்கும் என்று என்னிடம் வேண்டிக் கொண்டு இருக்கின்றாய். அப்படி வேண்டிக் கொள்ளும் என் தங்கமே, உன் துணிவான விஷயத்தை நான் உன் துணிச்சலான முடிவை உனக்கு வெற்றியாக தேடித்தரும் போகுது. நீ எதற்காகவும் கலங்க வேண்டாம். உன்னை துரோகத்தால் மூழ்கடித்தவர்களை பற்றியும் உன்னை ஏமாற்றுவர்களை பற்றியும் நீ மனமருந்திக் கொண்டு இருக்காதே. எனக்கெல்லாம் நல்லது நடக்குமா நடக்காதோ என்று எண்ணிக்கொண்டு இருக்காதே. உன் அத்துணை எதிர்மறை விஷயத்தையும் தூக்கி தூர எறிந்து விட்டு வா. இப்பொழுது உன் மனதைரியமாகவும் துணிச்சலாகவும் நீ இருந்தால் நிச்சயமாக உன் வெற்றி உன்னை தேடி வரும்.
தானாகவே வரும் என்பதில் எந்த சந்தேகமும் கிடையாது. எப்பொழுதுமே துணிச்சலாகும் திறமையாகும் செயல்படும் என் பிள்ளைக்கு நான் உனக்கான நல்லதை நடத்தி தரத்தான் போகிறேன். உன்னை பற்றி கவலைப்பட இந்த முருகன் நான் இருந்து கொண்டு இருக்கும்போது நீ யாரை பற்றி கவலைப்பட்டும் கலங்கிக் கொண்டும் இருக்கின்றாய்? என் நாமத்தை சொல்லிக் கொண்டே இரு. முருகா முருகா என்று மட்டும் உச்சரித்து கொண்டு இரு. இதோ நான் மனம் இறங்கி வந்து விட்டேன். உனக்கு வேண்டியதை தருவதற்காக, உன் வெற்றியை தருவதற்காக. நீ பொய்யாக பழகியவர்களிடம் உண்மையாக பழகி ஏமாந்து நின்று கொண்டு இருக்கின்றேனே என்று தவிப்பாருக்கு அன்றி நிற்கதியாக யாருமே என் கண்ணீரை துடைப்பதற்கு கூட இல்லை என்று கரை சேர முடியாமல் கலங்கி நின்று கொண்டிருக்கின்றாய். மனம் குழம்பிக் கொண்டு இருக்கின்றாய். அந்த மனம் குழம்பிக் கொண்டு இருக்கும் விஷயத்தை அப்படியே என்னிடத்தில் சமர்ப்பித்துவிட்டு நீ நிம்மதியாக இரு என்றுதான் சொல்கிறேன். நீ எடுத்து வைக்கின்ற ஒவ்வொரு முயற்சியிலும் இந்த முருகன் வேலவன் உன்னோடு இருந்து கொண்டு இருக்கும்போது உன்னை விட்டு விட்டு போனதை எல்லாம் நினைத்து நீ கணக்கில் எடுத்து கொள்ளாதே. உன் நேரத்தை வீணாக்கி கொண்டிருக்காதே. நீ செயல்பட்ட எல்லா விஷயத்திலும் நான் உன்னோடு சேர்ந்து கரம் பற்றி கொள்கிறேன் என்பதை மட்டும் உறுதியாகும் நிலையாகும் வைத்துக்கொள். என் கஷ்டமான பாதை யாருக்குமே தெரியவில்லையே, என் கடினமான பாதை யாருக்குமே தெரியவில்லையே என்று நீ நினைக்காதே. உன்னை சிரிக்க வைப்பதும் சிந்திக்க வைப்பதும் இந்த முருகனாக இருந்து கொண்டு இருக்கும்போது நீ எதை நினைத்து யாரை நினைத்து அழுது கொண்டு இருக்கின்றாய்? உன் சூழ்நிலைகள் எதுவாக இருந்தாலும் பரவாயில்லை. கஷ்டமோ நஷ்டமோ இன்பமோ துன்பமோ எல்லாவற்றையும் கடந்து வருவதற்கு இந்த முருகனை துணை கொண்டு வேலோடு வரும்போது நீ எதை கண்டு அச்சப்பட்டு கொண்டு இருக்கின்றாய்? என்னை மறவாமல் உன் கண்ணீரை என்னிடம்தானே முதலில் வடித்திருக்கின்றாய். அப்படி இருக்கும் என் பிள்ளையே, என்னை மட்டுமே நம்பியிருக்கும் என் பிள்ளையே, நான் உன்னை கைவிடும் எண்ணம் எனக்கு கிடையவே கிடையாது. பெற்ற பிள்ளைக்கு ஒரு கஷ்டம் என்ற உடனே அந்த பிள்ளை அழைக்கும் வரை இந்த அப்பன் காத்திருப்பானா என? இல்லை. இந்த அப்பன் நீ அழுவதற்கு முன்னதாகவே உன் கஷ்டத்தை அறிந்து கொண்டு உன் கண்ணீரை வர வைப்பதற்கு முன்பதாகவே தன் மடியில் ஏந்தி கொண்டு உனக்கான வெற்றியோடு தருவதுதானே இந்த அப்பனுக்கு அழகு. இதோ இந்த அப்பனே உன்னை தேடி வந்திருக்கும் போது இனி உனக்கானதும் உன்னை தேடி வரப்போகிறது என்பதை நீ நினைத்துக்கொள். என் தங்கமே, உன் அழுகுரல் கேட்டுத்தான் வந்திருக்கின்றேன். இனியும் என் பிள்ளையை நான் அங்கு கண்ணீர் வடிக்க வைப்பதே கிடையாது. உனக்கான வெற்றி உன்னை தேடி வந்து கொண்டு இருக்கும் போது எனக்காக யாருமில்லை என்று நினைத்து வருந்தாதே. என் கையில் தான் உன் வெற்றி பொக்கிஷன் இருந்து கொண்டு இருக்கின்றது. அதை பெறுவதற்கான நேரத்தின் காலத்தின் நெருங்கிவிட்ட போதும் உனக்காக தருவது இந்த முருகனாக இருக்க போகும் போதும் யாரும் இல்லை என்று நீ நினைக்காதே. போராட்டம் நிறைந்த உன் வாழ்க்கையில் உன் போராட்டத்தை முடித்து வைத்து உனக்கான வெற்றியை தருவதற்காகத்தான் இந்த முருகன் நான் இன்று உன்னை தேர்ந்தெடுத்திருக்கின்றேன். இந்த அப்பன் அழைத்ததும் வந்து விட்டாயா என் தங்கமே? உன் முருகன் உன்னை நான் வெற்றி பொக்கிஷத்தை தருவதற்காகத்தான் வந்திருக்கின்றேன். வெற்றிக்கான உன் தேடலில் இறுதியில் நீ பெறுவது இன்னும் சந்தோஷத்தை மட்டும்தான். எத்தனை கஷ்டங்கள் சோதனைகள் வந்தாலும் உனக்கான நல்லதை தருவதற்கு இந்த முருகனை வந்து கொண்டு இருக்கும்போது நடப்பது எதுவாக இருந்தாலும் சரி, உனக்கான ஆசீர்வாதத்தை நான் வழங்கத்தான் போகிறேன். உன் நல்ல எண்ணத்தை கண்டு நானே சில நேரங்களில் வியந்ததும் உண்டு. ஏன் இப்படி சொல்கிறேன் தெரியுமா? உனக்கு கெடுதலை நினைத்து விட்டார்கள் என்று சொல்பவர்கள் மத்தியில் அவர்களை சேர்த்தும் மன்னித்து விடுங்கள் அப்பனே முருகனே என்று சொல்கின்றாய் அல்லவா? அந்த ஒரு விஷயம் என்னை மெய்சிலிர்க்க வைத்து விட்டது. அதனால தான் என் பிள்ளைகளை இனியும் காக்க வைக்க கூடாது என்பதை அறிந்து கொண்டு உனக்கான கஷ்டத்தை நான் பார்த்து கண்கலங்கி கொண்டு இதோ என் பிள்ளையை தேடி வந்து இருக்கின்றேன். எத்துணை கஷ்டத்திலும் இந்த முருகன் நான் உனக்காக துணை
இருப்பேன் என்பதை மட்டும் உறுதிபட நினைத்துக்கொள். இதைவிட உன் நல்ல மனதிற்கு என்ன எடுத்துக்காட்டு இருக்கப் போகிறது? என் தங்கமே, உன்னை திருத்தி பார்க்க இருந்தவர்கள் எல்லோரும் இனி உன் வாழ்க்கையை திரும்பி பார்க்கின்ற அளவுக்கு உன் வாழ்க்கையின் உயர்வை நான் இங்கு தரத்தான் போகிறேன். முருகன் யாரென்று நிரூபிக்கப் போகும் தருணத்தை நான் இங்கு உனக்கு உணர்த்தத்தான் போகிறேன். என்ன நடந்தாலும் உன் அப்பன் உன் கூடத்தான் இருந்து கொண்டு இருக்கின்றேன் என்பதை மட்டும் உணர்ந்து கொள். நடப்பது எதுவாக இருந்தாலும் எல்லாம் என் அப்பனுக்கு தெரியும். அவன் தருவதும் நல்லதாக இருக்கும். நடப்பது யாவும் இந்த முருகனின் துணையோடு நமக்கு நன்மை நடக்கும் என்பதில் உறுதியாகும் தீர்க்கமாகும் நம்பிக்கொள். நிச்சயம் உனக்கு நல்லதுதான் நடக்கப் போகிறது. நான் தருவது உனக்கானதுதான். யாம் இருக்க பயமேன்?